سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சிறப்பு பொருந்திய ரமலான் மாதம் எங்களை தற்போது நாங்கள் அதனுடைய இறுதி பத்தை நாங்கள் எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றோம். இந்த ரமலான் மாதம் அல்லாஹு தாலா எங்களுக்கு வழங்கிய ஒரு சிறப்பாக, எங்களுக்கு வழங்கிய ஒரு பாக்கியமாக இந்த மாதம் இருக்கின்றது. அந்த மாதத்தின் மூலமாக ஏராளமான நன்மைகளை அடைந்து கொள்வதோடு வருடத்திலே ஏனைய நாட்களை அல்லாஹுடைய வழிபாட்டிலே நாங்கள் கடத்துவதற்கு ஒரு பயிற்சி காலமாக அல்லாஹு தாலா இந்த ரமலான் மாதத்தை தந்திருக்கின்றான். எனவே ரமலான் மாதம் என்கின்ற போது அதற்கென்று ஒரு தனியான சிறப்பு இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரமலான் மாதத்தை எவ்வாறு வரவேற்றார்கள், அந்த மாதத்திலே எவ்வாறான சிறப்புக்குரிய வணக்கங்களை செய்தார்கள் என்கின்ற விடயங்களை நாங்கள் அதிகமாக பார்த்திருக்கின்றோம். ரமலான் வருவதற்கு முன்பிருந்தே ரமலான் சம்பந்தமான சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த ரமலான் மாதத்திலே மிகவும் சிறப்பு பொருந்திய நாட்களாகிய இந்த இறுதி பத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம். எனவே அது சம்பந்தமான சிறப்புகளை நாங்கள் நினைவூட்டிக் கொள்வது என்பது மிகவும் ஒரு தேவையாக இருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையிலே அந்த இறுதி பத்தின் சிறப்புகளையும், அந்த இறுதி பத்திலே நாங்கள் எங்களை எவ்வாறு நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், நாங்கள் அதனை எவ்வாறு எதிர்நோக்க வேண்டும், அந்த பொழுதுகளை எவ்வாறு நாங்கள் சிறப்பாக கழிக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசாயிலே வருகின்ற சஹீஹான ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், அதாக்கும் ரமலானு ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய அந்த ரமலான் மாதம் வந்துவிட்டது. ஃபரலல்லாஹு அலைக்கும் சியாமஹு, அதிலே நோன்பு நோற்பதை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றான். துஃபத்தஹு ஃபீஹி அப்வாபுஸ் ஸமா, அதிலே வானங்கள் திறக்கப்படுகின்றன. வதுகல்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகின்றன. வதுகல்லு ஃபீஹி மரதத்துஷ் ஷயாத்தீன், அட்டூழியம் செய்யக்கூடிய ஷைத்தான்கள் அந்த மாதத்திலே விலங்கிடப்படுகின்றன. லில்லாஹி ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த மாதத்திலே அல்லாஹ்வுக்கென்று ஒரு சிறப்பான ஒரு மாதம் இருக்கின்றது. 1000 மாதங்களை விடவும் ஒரு சிறந்த நாள் இருக்கின்றது, இரவு இருக்கின்றது. மன் ஹுரிம கைரஹா ஃபகத் ஹுரிம, அதன் சிறப்பை, அதன் நலவை யார் இழந்து விடுகின்றானோ ஃபகத் ஹுரிம, அவன் உண்மையிலே இழந்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸிலே இறுதியாக கூறப்படுகின்ற விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு அதிலே ஒரு சிறந்த இரவு இருக்கின்றது, 1000 மாதங்களை விட சிறந்தது. அதன் நலவை யார் இழந்து விட்டானோ அவன் உண்மையிலே நஷ்டவாளி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். எனவே இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் சிறப்பாக கழித்து வருகின்றோம். எனவே இந்த இறுதி பத்தை நாங்கள், அதுவும் குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய இரவை நாங்கள் அடையாமல் செல்வோமாக இருந்தால், அந்த இரவிலே நாங்கள் உரிய முறையிலே நாங்கள் வணக்கம் செய்யாமல் இருப்போமாக இருந்தால் உண்மையிலே நாங்கள் நஷ்டவாளிகள் என்கின்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். எனவே அந்த இறுதி பத்து வருகின்ற போது நாங்கள் என்ன மாதிரி வணக்கங்கள் செய்ய வேண்டும் என்ற விடயங்களை பார்க்க வேண்டும். அதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவை எவ்வாறு கழித்தார்கள், அந்த இறுதி 10 இரவுகளை எவ்வாறு கழித்தார்கள் என்று பார்க்கின்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், இதா தஹலல் அஷ்ரு ஷத்த மிஸரஹு வ அஹ்யா லைலஹு வ ஐகத அஹ்லஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி 10 வருமாக இருந்தால் அவர்களுடைய வேட்டியை இருக்க கட்டி கொள்வார்கள், அதற்கு அவர்கள் முழு தயாரை எடுத்துக் கொள்வார்கள். வ அஹ்யா லைலஹு, அவர்களுடைய இரவை, அந்த இரவை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள். வ ஐகத அஹ்லஹு, அதே போன்று தன்னுடைய குடும்பத்தார்களையும் அவர்களையும் எழுப்பி அவர்களும் வணக்கங்களிலே ஈடுபடுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தூண்டுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான வணக்கம் அந்த இறுதி 10களிலே யஅதகிஃபு
பில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலான் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதகிஃபு அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள் என்று கூறுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த இறுதி ரமலானிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்ற ஹதீஸிலே வருகின்றது. எனவே இஅ்திகாஃப் என்பது ஒரு முக்கியமான அமலாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் எங்களை வணக்கத்துக்கென்றே நாங்கள் எங்களை ஈடுபடுத்துகின்ற ஒரு சிறப்பான ஒரு அமலாக இருக்கின்றது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் அதை செய்திருக்கின்றார்கள். அதே போன்று சஹாபாக்களும் இஅ்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள். எனவே அந்த இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய அந்த அமலை எங்களுக்கு செய்வதற்கு நாங்கள் சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் அது உண்மையிலே ஒரு சிறந்த அமலாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபை எப்போது தொடங்குவார்கள் என்றால் இதா அராத ஐய அத்தகிஃப ஸல்லல் ஃபஜ்ர அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பதற்கு அவர்கள் விரும்புவார்களா இருந்தால் ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுவிட்டு அதனோடு இஅ்திகாஃபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடங்குவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான அமல்களில் ஒன்றாக அந்த இறுதி பத்திலே இஅ்திகாஃபுடைய அமல் காணப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் வேகமாக வீசுகின்ற காற்றை விடவும் வேகமாக சதக்கா கொடுக்கின்ற பழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற அந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்கள் அந்த இறுதி 10 வருகின்ற போது அந்த இரவை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் அந்த இரவு முழுவதும் நாங்கள் விழித்திருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு காலத்திலும் முழு இரவிலும் அவர்கள் நின்று வணங்கியது கிடையாது. அவர்கள் இரவிலே சிறு பகுதி அவர்கள் தூங்குவார்கள். ஒரு பகுதி தூங்கிவிட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே நின்று வணங்குவார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு தூக்கமும் அவசியம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த முழு இரவிலும் நாங்கள் தொழ வேண்டுமா என்று கேட்டால் முழு இரவிலும் தொழ வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் அந்த இபாதத்துகளை நாங்கள் பன்முகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பலவிதமான இபாதத்துகளை நாங்கள் சோர்வு ஏற்படாத விதமாக நாங்கள் இபாதத்துகளை செய்ய வேண்டும். அந்த இரவிலே சதக்கா கொடுப்பதும் ஒரு முக்கியமான அமலாக இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய நேரங்களை வீணாக நாங்கள் கழிய விடாமல் எங்களுடைய இபாதத்துகளிலே நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதில் முக்கியமான இபாதத்தாக திலாவத்துல் குர்ஆனை ஓதுவது, அதே போன்று அல் குர்ஆன் ஓதுவது, அதே போன்று அல் குர்ஆனை படிப்பது, அதுவும் ஒரு முக்கியமான இபாதத்தாக இருக்கின்றது. அதே போன்று மிக முக்கியமான ஒரு திக்ர்களில் ஒன்றுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், எனக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று விளங்கிவிட்டால் அதிலே நான் ஓத வேண்டிய ஒரு துஆவை சொல்லித்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கூறுகின்றார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், யா அல்லாஹ் நீ மிகவும் மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்பை விரும்புகின்றவன், ஃபஅஃபு அன்னி எனவே என்னை மன்னித்து விடுவாயாக என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுடைய குடும்பத்தார்களை நாங்கள் வணக்க வழிபாட்டுக்கு நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களை தூண்டுவது, அதுவும் ஒரு சிறந்த அமலாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற அமல்களை எங்களுக்கும் கூலி கிடைக்கின்றது. நாங்கள் ஒரு அமலை நாங்கள் மன்தல்ல அலா ஹைரின் ஃபஹுவ கஃபாயிலிஹி, யார் ஒரு நல்ல அமலை ஒருவருக்கு காட்டி கொடுக்கின்றாரோ அதை செய்தவரை போன்று அவருக்கும் நன்மை கிடைக்கும் என்கின்ற ஹதீஸின் அடிப்படையிலே நாங்கள் அடுத்தவர்களை தூண்டுகின்ற போது எங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கின்றது. அதிலே மிகவும் முக்கியமானவர்கள் எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய குடும்பத்தினர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த வணக்க வழிபாடுகளுக்கு தூண்டுவதன் மூலமாக அவர்கள் செய்கின்ற அமல்களிலே எங்களுக்கும் பங்கிருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கி நாங்கள் அடுத்தவர்களையும் தூண்டி அடுத்தவர்களையும்
எங்களோடு அந்த வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமலான் மாதத்திலே இந்த இறுதி பத்தை நாங்கள் அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எனவே லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு மிகவும் சிறப்பான இரவாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா அந்த இரவை சிறப்பித்து அல் குர்ஆனிலே ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கின்றான். எனவே அந்த இரவை நாங்கள் எவ்வாறு அடைந்து கொள்வது, அந்த இரவு எப்போது என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. லைலத்துல் கத்ருடைய இரவை நாங்கள் எப்போது நாங்கள் அடைந்து கொள்ளலாம் என்று பார்க்கின்ற போது நிறைய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஹதீஸ்களை கூறுகின்றார்கள், தஹர்ரவு லைலத்துல் கத்ரி பில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலான். லைலத்துல் கத்ரை நீங்கள் ரமலானுடைய இறுதி பத்துகளிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார்கள். புகாரி முஸ்லிமில் வருகின்ற ஹதீஸ். அதே போன்று இன்னும் சில ஹதீஸ்களிலே தஹர்ரவு லைலத்துல் கத்ரி பில் வத்ரி மினல் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலான். ரமலானுடைய ஒற்றைப்படையான அந்த இறுதி பத்திலே ஒற்றைப்படையான நாட்களிலே நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள். புகாரிலே வருகின்ற ஹதீஸ். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், ஹரஜ்து லி உக்பிரகும் பி லைலத்துல் கத்ர் ஃபதலாஹா ஃபுலான் வ ஃபுலான் ஃபருஃபிஅத். நான் உங்களுக்கு லைலத்துல் கத்ரை அறிவிப்பதற்காக நான் வெளியேறி வருகின்றேன். அப்போது இன்னின்ன மனிதர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. வஅஸா ஐ யகூன கைரன் லக்கும். அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கட்டும். பல்தமிசுஹா பித்தாசிஅத்தி வஸ்ஸாபிஅத்தி வல் காமிஸா. நீங்கள் 29வது அதே போன்று 27வது 25வது நாட்களிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுக்கு அந்த இறுதி பத்திலே நீங்கள் நின்று வணங்குவதற்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அந்த இறுதி பத்திலே மீதமாக இருக்கின்ற 7 நாட்களிலே இறுதி பத்திலே மீதமாக இருக்கின்ற 7 நாட்கள் கடைசி 7 நாட்களிலே நீங்கள் முயற்சியுங்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு 27வது நாளில் தான் லைலத்துல் கத்ர் இரவு வரும் என்று சில சஹாபாக்கள் அவர்கள் குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார்கள். எனவே லைலத்துல் கத்ருடைய இரவு ஒற்றைப்படையான நாட்களிலே வரும் என்பது ஒரு ஏற்றமான கருத்தாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக 27வது நாள் என்பது மிகவும் குறிப்பிட்டு கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 23வது நாளில் கூட லைலத்துல் கத்ர் வந்திருப்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்ற ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நான் சேற்றிலே சுஜூத் செய்வதாக நான் கனவு கண்டேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்ற அந்த ஹதீஸிலே அவர்கள் கூறிவிட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த இரவு 23வது இரவாக இருந்தது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது இறுதி 10 நாட்களில் இருக்கின்றது. நாங்கள் அந்த இறுதி 10 நாட்களை நாங்கள் முழுதாக நாங்கள் அதை அந்த நாட்களிலே இபாதத் செய்கின்ற போதுதான் எங்களுக்கு அடைய முடியுமா இருக்கின்றது. என்றால் ஒற்றைப்படையான நாட்கள் இரட்டையான நாட்கள் என்பதை எங்களுக்கு சரியாக குறிப்பிட்டு கூற முடியாமல் இருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையிலே நாங்கள் இறுதி 10லே நாங்கள் முழுதாக அந்த இறுதி 10ஐ நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் வணக்கம் செய்கின்ற போதுதான் எங்களுக்கு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை எங்களுக்கு முழுதாக அடைந்து கொள்கின்ற அந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுக்குரிய அடையாளங்கள் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற போது அந்த இரவுக்கென்று சொல்லி சிறப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் அந்த இரவிலே குறிப்பாக மலக்குமார்கள் அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறங்குகின்றார்கள். எனவே அந்த இரவு ஒரு சாந்தமான இரவாக காணப்படுகின்றது. அந்த இரவிலே ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன. மேலதிகமான ஷைத்தான்களும் விலங்கிடப்படுகின்றார்கள். அதே போன்று மேகங்கள் கருத்த மேகங்கள் காணப்படாது. அதே போன்று சந்திரன் வந்து அரை வட்டமாக காணப்படும். அதே போன்று சந்திரன் மிகவும் பிரகாசமானதாக அந்த இரவிலே காணப்படும். அதே போன்று அந்த இரவு ஒரு அமைதியான ஒரு சாந்தமான இரவாக காணப்படும். கடுமையான காற்று கிடையாது. அதே போன்று நடுக்கங்கள் பூமி நடுக்கங்கள் கிடையாது. அப்படி ஒரு சாந்தமான இரவாக காணப்படும். அதே போன்று அமைதியும் தெளிவும் அந்த இரவிலே காணப்படும். அதே போன்று அந்த இரவின்
அந்த காலநிலை ஒரு நடுநிலையான காலநிலையாக இருக்கும் என்றெல்லாம் ஹதீஸ்களை வைத்து உலமாக்கள் கூறுகின்றார்கள். நாங்கள் முஸ்லிமிலே வருகின்ற ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், வஹுவ மிஸ்லு ஷிக்கி ஜஃப்னத்தின், ஒரு அரை வட்டமாக காணப்படும் என்று, சந்திரன் அரைவட்டமாக காணப்படும் என்று முஸ்லிமிலே வருகின்ற ஹதீஸிலே இருக்கின்றது. அதே போன்று அஹ்மதிலே வருகின்ற சஹீஹான ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம், லைலத்துல் கத்ருடைய இரவு, இன்ன அமாரத் லைலத்துல் கத்ரி அன்னஹா சாஃபியத்துன் பல்ஜா, அது மிகவும் தெளிவான ஒரு இரவாக இருக்கும். அந்த இரவிலே சந்திரன் மிகவும் கமரன் சாத்தியன், அந்த இரவிலே சந்திரன் மிகவும் வெளிச்சமானதாக இருக்கும். அதே போன்று சாந்தமானதாக அமைதியானதாக இருக்கும். அந்த இரவிலே கடும் குளிர் இருக்காது, அதே போன்று கடும் சூடு இருக்காது. அதே போன்று அந்த இரவிலே நட்சத்திரங்கள் எரியப்பட மாட்டாது. ஷைத்தான்களுக்கு அந்த எரிகற்கள் வானிலே எரியப்பட மாட்டாது. அதே போன்று அந்த இரவின் அந்த இரவு முடிந்து அந்த நாளுக்குரிய சூரியன் வெளிப்படுகின்ற நேரத்திலே அந்த சூரியன் கடும் உஷ்ணம் இல்லாமல் வெளிப்படும். அதே போன்று அந்த இரவிலே ஷைத்தான் சூரியனோடு உதிக்கின்ற அந்த சந்தர்ப்பம் ஷைத்தானுக்கு வழங்கப்பட மாட்டாது என்கின்ற பல அடையாளங்கள் அந்த லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த லைலத்துல் கத்ருடைய அடையாளங்களை, அந்த லைலத்துல் கத்ரை அதனுடைய அடையாளங்களை வைத்து நல்லடியார்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும் என்றும் உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அந்த லைலத்துல் கத்ர் என்ற அந்த சிறப்பான இரவை அடைந்து அதிலே வணக்கங்களை செய்வதற்கு அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எனவே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை, அதே போன்று இறுதி 10 நாங்கள் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் அதனை நிர்ணயித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து அந்த வணக்க வழிபாடுகளை என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அதற்கு நாங்கள் நேரங்களை ஒதுக்கி நாங்கள் அந்த இரவுகளை நாங்கள் நல்ல முறையிலே கழிப்பதற்கு அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.